மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சீக்வன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்ப்போம். ஆல்ரெடி இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலாவை பல வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இதில் இதை பாருங்கள். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈக்குவல் டு சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன்னா அந்த இடத்துல வந்து 5 ரோவில் வரணும், அதே மாதிரி 2 காலத்தில் வரணும், அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுக்குறேன். அப்போ வந்து 5,2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு 5,2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 5னா என்னென்னா மொத்தம் வந்து 5 ரோவை எடுத்துக்கும். 1 2 3 4 5 ரோ எடுத்துக்கும். 2னா 2 காலம் எடுத்துக்கும். அப்போ அதுக்குள்ளே என்ன டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ண முடியுமோ அதை ஃபில் பண்ணணும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. அப்போ என்ன செய்யுது, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன் இந்த மாதிரி எடுத்துருக்குன்னா 5,2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 5 ரோ எடுத்துக்கிச்சு, 1லேருந்து 5 ரோ ஃபில் பண்ணிடுச்சு. அதே மாதிரி 2 காலத்தையும் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து என்னது இந்த மாதிரி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுன்னா இந்த பிறகு வரும் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஆஃப் 5,2ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது ஒரு மெத்தடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது பாருங்களேன். இந்த இடத்துல வந்து சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ எனக்கு 5,1ன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த இடத்துல 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். 5,1ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டார்ட் நம்பர் வந்து எனக்கு 100ல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் வந்து எனக்கு எப்படி வேணும், 5 5 இன்க்ரிமெண்ட் வேணும். எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து எப்படி வேணும், 5 5 வேணும். அப்போ என்ன செய்யும், 5 ரோவை எடுத்துக்கும் ஒரே காலத்தில். அப்போ 100 105 110 இந்த மாதிரி வரும். எது வரைக்கும் வரும், ஒரு 5 ரோ மட்டும்தான் வரும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து பாருங்கள். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 100 105 110 115 120. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலாண்டா இந்த மாதிரி, அதாவது ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஆஃப் 5,1 கமா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பரு, அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட்டு எவ்வளோ வேணும், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும்.